பேக்ரவுண்ட்ஸ் ஆர்ஆர் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், அவருடைய எழுத்து இயக்கம் அவரே எழுதி நடிச்சிருக்காரு. அவருடைய முதல் முறையாக அதை முயற்சி செஞ்சுருக்காரு. படம் நல்லா இருக்கு. சேத்தன் சார் ஆக்டிங் பயங்கர ஃபேனு. இந்த படத்தில் அவர் அவரோட ஒன்லைன் எல்லாம் அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே பயங்கர காமெடியாக இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு மேலே சொன்னால் கதையை சொல்ல மாதிரி நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஒரு நல்ல ஜாலியாக ஒரு வீக்கெண்டு போயிட்டு நீங்கள்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். நல்லா ஃபேமிலியாக போயிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு வெளில வரப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு 2 மணி நேரம் 19 நிமிஷம் நல்லா ஜாலியாக இருக்கும். போயிட்டு வாங்க ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. வேற லெவலு. சென்டிமெண்ட்டு, காமெடி எல்லாமே ஒர்க்காக இருக்குது. இது லவ்வர்ஸ் போய் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி முக்கியமாக ஃபேமிலி பார்க்குற படம். எல்லாமே டோட்டலாக எல்லாம் பயம் அப்படின்னா காமெடி, லவ் எல்லாமே 100% கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். போய் தேட்டரில் பார்க்குங்க. கண்டிப்பாக யாரும் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். லாகு எதுவுமே கிடையாது. கோபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் தேட்டரில் பாருங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு படம். காதலுக்கு அன்பு மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஜாதி மதம் இனம் இல்லை, வேறுபாடு இல்லை. காதலுக்கு அன்பு தான் முக்கியன்றது படத்தில் காமிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. சமுதாயத்துக்கு தேவையான கருத்து. அது மட்டும் இல்லாமல் படத்தில் எங்கேயும் லேக் அடிக்கல. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த கேஸ்ட்ன்றதை இந்த படத்து மூலயமா நிறைய பேருக்கு புரிய வச்சுருக்காங்க. கேஸ்ட்ன்றது நீடிக்காது. அந்த மைண்ட் செட்டு தான். கேஸ்ட்ன்றது ஒரு மைண்ட் செட்டு. அதை ஓரளவு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதன் மூலயமா லவ்னா என்ன நிறைய பேருக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோபி அண்ணெல்லாம் ரொம்ப ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தோம். நிற்கவே இல்லை. கோபி அண்ணா பரவாயில்ல தலை. நாங்கள் 6-7 வருஷமாக யூடியூப்பில் பார்த்து இப்போ வர பார்க்கும் போது வேற மாதிரி தலை சதுர விட்டாய். ரொம்ப நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் பொறுத்து ஒரு காமெடியான ஒரு படம் வந்திருக்கு தேட்டரில். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு தான். ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு ரொம்ப இன்டென்ஸாக இல்லாமல் ரொம்ப காமெடியாக கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். அது கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓப்பனாக சொல்லலாம். நான் ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம காமெடி ஜானர்னே சொல்லலாம். ஏன்னா செம்ம என்ஜாய்மெண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்க்கும்போது என்னடா இது ஜாதியை ஒரு விஷயமா வச்சு காமிக்கிறாங்களே, ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஜாதியை மையப்படுத்தி காட்டுறாங்க, கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது கிளைமேக்ஸில் டோட்டலாக அவுட் பண்ணிட்டாங்க. இப்படி கூட நம்ம ஜாதியை எதிர்த்து பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு காமெடி ஜானர் இருக்கும்ல, அந்த ஒரு ஜானர் கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசமாக இருந்தது. உண்மையிலே பாரி அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. தலைமுறைக்கு ஏற்ற மெசேஜை சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2K கிட்ஸையும் தாண்டி போயிட்டுருக்க ஒரு ஜென்ரேஷன் இது. 2K கிட்ஸ்க்கு ஒரு மெசேஜை சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மொபைலை வச்சுட்டு யூடியூப்பை பார்த்துட்டு யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி மெசேஜ் சொல்லணுன்னு நம்மளும் கற்றுக்கணும்ல. அதையும் 80s 90s கிட்ஸ். நானும் ஒரு 90s கிட்ஸ் தான். ரோஜா மேம் மாதிரி, சார் மாதிரி ஒரு அப்பா கேரக்டரு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி யாரை வச்சு எப்படி சொல்லணுன்ற ஒரு ஒரு தயக்கத்தை தாண்டி ஜாதி மதம் எந்த ஒரு ஒரு அவாய்டும் பண்ணாமல் பியோர் லவ்வை எப்படி அதை எடுத்து சொல்லணும், எப்படி புரிஞ்சுக்கணும். அம்மாவாக இருந்தாலும் ஜாதி மதம்லாம் ஏன் பார்க்குறாங்கன்னு ஃபென்டாஸ்டிக் மெசேஜ் ரோஜா மேம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு தம். டீமோட ஒர்க்கு ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கு. ஒரு நிமிஷம் கூட குறை சொல்ல முடியாத ஒரு மூவி. எல்லா ஏஜ்லேருந்தும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும், ஒரு லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஒரு அம்மாவாக இருக்கட்டும், ஒரு அப்பாவாக இருக்கட்டும், தம்பி தங்கச்சியோட ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கிறதுமே ரொம்ப அழகாக. அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுலேயும் ஜாதி மதத்தை காமிச்சு ஒரு வேற்றுமை, ஒரு பணக்காரங்க அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபென்டாஸ்டிக் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தம். ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கு. கேமராமேன், டேரக்டர் எல்லாருமே, ப்ரொடியூசராக இருக்கட்டும், இவ்வளோ அழகான ஒரு மூவியை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தம். அது இல்லாமல் இந்த தலைமுறைக்கு நம்ம சும்மா ஒரு மெசேஜ், வீட்டில் உள்ள அம்மா அப்பாவே குழந்தைய பார்த்து ஒரு மெசேஜ் சொல்கிறோன்னா அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்லாம் இல்லை. ட்ரெண்டிங்ன்ற மாதிரி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம உட்கார வச்சு ஒரு நிமிஷம் பேசினோம்னாவே ஒரு பெரிய அதிசயம் பண்ணுற மாதிரியான தலைமுறை இது. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம
அழகாக ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ரோலுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சோம்னா அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அவங்களுக்கு ஏற்ற ட்ரெண்டிங்கில் அழகான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தம். அது இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேமராமேன், டேரக்டர் சாராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ண எல்லாரும், ஸ்கிரிப்ட் ஒர்க்லேருந்து கதை ஸ்டோரி ரைட்டராக இருக்கட்டும், ரொம்ப அழகான மெசேஜை இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவியை பார்த்த ஒரு திருப்திகரம் இந்த மூவியில் எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் டு தம். ஃபென்டாஸ்டிக் மெசேஜ். இல்லை, அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். ஸ்டோரி காதல் தான். நான் சாதி எல்லாத்தையும் தாண்டது தான் காதல் அப்படின்னு சொல்கிறேன். அவர் பயங்கரமாக அப்படி இருக்காரு ப்ரோ. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இது 2வது படம் வருது, சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படமும் செமையாக இருக்கும். இப்போ இந்த படமும் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். எல்லாமே சாங்ஸ் நல்லா இருந்ததுண்ணா. சாங்ஸ் இருக்குது, காமெடிஸ் இருக்குது, கருத்து இருக்குது, எல்லாமே கலந்துருக்கு படத்தில். ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே எல்லாரோட ரோலும் நல்லா இருக்குண்ணா. ஸ்பெஷலாக இவங்களுதுன்னு குறிப்பிட்டு சொல்கிறத விட எல்லாரோட ரோல் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ரம்யா மேம் ஆக்டிங் நல்லா இருக்குது, கோபியனோட ஆக்டிங் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே எழுத்தேக்கம் ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மீண்டும் நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ரோஜா மேம் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. இந்த கேரக்டரே வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த 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 கேஸ்ட்டு தான் ப்ரோ மெயின். வந்து அந்த கேஸ்ட்டு தான், இங்கே கேஸ்ட்டை வச்சு தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த இப்போ கூட ரீசெண்டாக நிறைய ஆனர் கில்லிங்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த படத்து மூலிமா அந்த கேஸ்ட்டுன்றது வந்து நிறைய பேருக்கு கேஸ்ட்டுன்றது மெயின் கிடையாது, லவ்னா எது அப்படின்னு ஒரு எடுத்து காட்டிருக்காங்க நல்லா. அதே மாதிரி அந்த ஆன்டி இருக்காங்களே, அவங்க அம்மா கேரக்டரில், பையனோட அம்மா கேரக்டரில் இருந்தாங்களே, அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே கேஸ்ட்டுன்றது வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, நம்ம கம்யூனிட்டிலே தான் கொடுக்கணும், நம்ம சாதிக்கே தான் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்களே ஒரு அளவு உணர்ந்துட்டாங்க. இதன் மூலயமா ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியும். ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க சார். ஆனால் கோபியான சுதாகரன் மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். கோபியான சுதாகரன் நடுவில் வரும், அது கொஞ்சம் மேட்ச் ஆகிருந்திருக்கும். ஆனால் கோபியானா மட்டும் வந்துட்டு விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் கோபியானா ஓகே தான், பரவாயில்ல. எப்பயோ இருந்தவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அவரோட யூடியூப் சேனல் தான், அவர் போட்ட இதுதான் எல்லாமே காரணம். பரவாயில்ல, நைஸ் தான். லவ் சீன் என்னோட கதை மாதிரி தான். நான் கிறிஸ்டின் லவ் பண்ணுறேன், அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னன்னா என் வீட்டை இந்த என்ன மாதிரியே வரணும்னு நினைப்பாங்க, சர்ச்சைக்கு போகக்கூடாது. ஆனால் லவ் வந்துன்னா ஃபேமிலி நம்பி இல்லை, தன்னை நம்ம 2 பேர் நம்பி தான் இருக்கு காமிச்சாங்க. தன்னை 2 பேர் தான் நம்பி இருக்கு. ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, இல்லை ஜாதியே இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்ட்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் இருந்து நாங்கள் வக்கீல் படிச்சிருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். இப்போ 2 வக்கீல் தான். அதனால் கம்யூனிஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா வேற மாதிரி போயிடாது. ஆனால் பேசாமல் இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி ஒழிக்க. சோஷியல் மெசேஜ் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு, ஒரு ஃபேமிலி, தெலுங்கார பையன், இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுன்றது தான் ஸ்க்ரீன் பிளே. எந்த ஜாதிக்கார வேணால் யாரை வேணால் லவ் பண்ணலாம், யாரை வேணால் மாறி லவ் பண்ணலாம், யாரை வேணால் கல்யாணம் பண்ணலான்ற ஒரு விஷயத்த சீரியஸான மேட்ரு. இதை வந்து ஜாலியாக ரொம்ப காமெடியாக எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் டேரக்டரோடைய அந்த பாரியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். எனக்குலாம் காட்டும் போது ஹீரோனி அவ்வளோ அழகாக காட்டுறாங்க, எப்படி இவரை ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருந்தது. ஆனால் அவரோட ஆக்டிங் போக 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 நம்மளுக்கே அந்த கன்ஃபார்ம் உண்மையிலே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது. சேட்டனோட ஆக்டிங் தான் வேற லெவல். பாபா அப்படின்னு சொல்லணும், எனக்கு பாபான்னு தான் வருது, எனக்கு சேட்டன்னு மறந்துருச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அவரோட ஆக்டிங். ஏன்னா அந்த குடிச்சிட்டு இதை பண்ணுறதா இருக்கட்டும், ரோஜா கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருந்தது. ரோஜா மேமோட ஆக்டிங் ரொம்ப மிஸ் பண்ணிடணும். இப்போதான் திருப்பி ரீக்ரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா படம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அம்மாங்கிறத தாண்டி எந்த இடத்துலையுமே அவங்களோட ஜாதிக்காக நான் எதையுமே பண்ணுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்பாங்களே, அதை நிற்க வச்ச விதம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பையன் லவ் சொல்லும் போது ஒரு பீட் மியூசிக் ஒன்று வரும், அதுலேருந்து அந்த பொண்ணு வந்து திருப்பி லவ் சொல்லும், கடைசியாக 2 பேரும் ஒன்றும் தரமாக இருக்கும். அந்த ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பீக் மூமெண்ட்லாம் அந்த மியூசிக் சூப்பராக இருந்தது. படம் ஓவராலாக சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். லவ் பண்ணிட்டு வீட்டில் சொல்ல முடியாமல் தவிச்சா கூட ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து காட்டலாம், பார்த்துக்கோ சைடு வாக்க சிம்பிளாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை வித்தியாசமாக காமிச்சிருந்தாங்க.
எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. என்னன்னா தெலுங்கோட ஸ்லாங் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தெலுங்குலேயே பேசுகிற மாதிரி இருந்ததா. எனக்கு என்னன்னா தெலுங்கு எனக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ அதில் எனக்கு ஒரு அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருந்தது. ப்ரோ நான் 5 ஸ்டார் கொடுக்கலாம், படத்துக்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம். சூப்பரான படம். ஜோதிகா மேம் வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க, மம்மி கேரக்டர். அதுவும் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. உண்மையாலுமே அருமையாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். என்ன ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நாள். உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்து ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓபி பாபான்ற ஒரு கேரக்டரில் வராரு, தெரிக்க விட்டுருக்காரு. வேற லெவலில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பாபான்ற கேரக்டர் அவராகவே வாழ்ந்திருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மர். நார்மலாக ஒரு வீடியோஸ் நல்லா பண்ணுவார், இதில் வந்து இன்னும் அருமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் பார்த்து ரோஜா மேம் வந்திருக்காங்க, இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்க கரெக்டாக அதில் எடுத்து அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேல. நம்மளுக்கு மியூசிக்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சீனுமே சரி, பாட்டுமே சரி, சீன்ஸுமே சரி, அங்கங்கே பிஜிஎம் தேவையான இடத்துல மட்டும் தான் போட்டு, அனாவசியமாக இடத்துல போட்டு அடிக்காமல் உடைக்காமல் தேவையான இடத்துல மட்டும் பிஜிஎம்ஸ்லாம் போட்டு, அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு. நம்ம காமெடி கனெக்ட் ஆகிறதுக்கே அந்த பிஜிஎம்லாம் போட்டு உடைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் தேவையான இடத்துல மட்டுமே பிஜிஎம்ஸ் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் தான். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம தேட்டருக்கு வரதே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து ஜாலியாக பார்க்கறதுக்காக தான். அது வந்து அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அது ஃபேமிலியான என்டர்டெயின்மெண்ட் படம் தான். ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்ணுற இந்த விஷயத்தெல்லாம் வந்து சீரியஸான ஒரு மேட்டரை டோட்டலாக உடச்சி ரொம்ப கேஷுவலாக காமெடியாக சொல்லிட்டு போயிட்டார். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அன்பே டயானா.